பொதுவா வலிக்கை நோய் வந்து இரண்டு வகைப்படும். டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னல, இது இந்த டெஸ்ட்கள் ஒன்னொன்னா இப்ப நான் செஞ்சு கூட இந்த வலிக்கை நோய் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாக்கு எடுத்து சீவுறது இப்படிதானே சீவோம். ஒரு 40 to 50 முடி எடுத்துக்குவோங்க. இந்த ஸ்கால்ப் பகுதியில பார்த்துட்டோம். அடுத்து நல்ல உணவுகள் சாப்பிடணும். என்ன உணவுகள் சாப்பிடணும்? எப்ப அந்த இடத்துல எல்லாம் புண்ணு உண்டாகுதோ, அது குத்தி குத்தி அந்த இடத்துல எல்லாம் புண்ணு உண்டாகுதோ அப்ப அந்த இடத்துல எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வலிக்கை நோய் பத்தி பார்க்க போறோம். பொதுவா வலிக்கை நோய் வந்து இரண்டு வகைப்படும். இந்த வலிக்கை வந்து தழும்புடைய வலிக்கை நோய், அதாவது ஸ்காரிங் அலோபீசியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வலிக்கை நோய் வரும்போது திரும்பி முடி வளராது. இது வந்து தழும்பு இல்லாத வலிக்கை நோய், நான் ஸ்காரிங் அலோபீசியான்னு சொல்லுவோம். இது வந்து தற்காலிக முடி உதிர்வுதான் வலிக்கை தான், மறுபடியும் முடி வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ வலிக்கை நோய் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல சொட்டையா முடி கொட்டிடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சோ அப்படி கொட்டுற இடம் மட்டும் வலிக்கை அப்படின்னு கிடையாது. அது இல்லாம முடியோட அடர்த்தியே வந்து குறைஞ்சு போச்சு, ரொம்ப மெல்லிசா ஆச்சு அப்படின்னா அதுவுமே வலிக்கை நோய் தான். அதே மாதிரி பரவலா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, சீவும் போது நிறைய கொத்து கொத்தா முடி வருது அப்படின்னா அதுவும் வலிக்கை நோய் தான். ஆனா நார்மலாவே ஒரு நாளைக்கு 100 to 150 முடிகள் கொட்டுங்கிறதுனால உங்களுக்கு வலிக்கை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது எப்படிங்கறத நான் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிக்க போறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவா சில காரணம் இருக்கும் இந்த வலிக்கை நோய் வரத்துக்கு, தற்காலிக முடி உதிர்வுக்கு. இந்த காரணம் குணமான பின் மீண்டும் முடி வளர தொடங்கும். அப்போ என்ன காரணம் இந்த மாதிரி தற்காலிக முடி உதிர்வுக்கு, தழும்பில்லா வலிக்கை நோய்க்கு அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வலிக்கை நோய் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னல, இது இந்த டெஸ்ட்கள் ஒன்னொன்னா இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். முதல் டெஸ்ட் வந்து இந்த ஹேர் லைன், முடியோட லைன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த ஹேர் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி முடிய பின்னாடி தள்ளிங்கன்னா தெரியும். இந்த ஹேர் லைன் உள்ள போயிருக்கு. ஆண்களுக்குலாம் இந்த மாதிரி உள்ள போகும். பெண்களுக்கும் கூட இந்த வலிக்கை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைன் இருக்காது, இன்னும் உள்ள போயிருக்கும். சோ அப்படின்னா வலிக்கை நோயோட ஆரம்பம்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது டெஸ்ட். இப்ப ரெண்டாவது டெஸ்ட்ல வந்து நம்ம இந்த வாக்கு பார்க்கணும். நடு வாக்கு, நம்ம வாக்கு எடுத்து சீவுறது இப்படிதானே சீவோம். இந்த நடு வாக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு வலிக்கை நோய் இருப்பதற்கான அறிகுறி. இப்போ வந்து இந்த வாக்கு வந்து விரிவடையில, நார்மலா இருக்கு. அடுத்து மூணாவது டெஸ்ட் வந்து ஹேர் புல் டெஸ்ட். இதுக்கு வந்து நம்ம 3 இடத்துல வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. முக்கியமா ஆக்சிபிட்டல் ஏரியான்னு சொல்லக்கூடிய மண்டையோட இந்த பகுதி, இந்த பகுதி, சென்டர் பகுதி, இந்த பகுதியில வந்து நம்ம ஒரு 40 to 50 முடி எடுத்துக்குவோங்க. இந்த மாதிரி ஒரு 40 to 50 முடியை எடுத்துக்குவோம். ஒரு கொத்தா எடுத்துக்கிறோம், தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இதோட வேர் பகுதி இங்க இருக்கு. இந்த வேர் பகுதியில இருந்து ரொம்ப ஜென்டிலா பிடிச்சி இழுக்க கூடாது, ரொம்ப ஜென்டிலா வந்து நான் அப்படியே மெதுவா இழுத்துக்கிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நான் இழுத்துக்கிட்டே வரேன். ஸோ இப்படி இழுத்துட்டு வந்த உடனே என் கையில முடி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக முடி இருந்துச்சு, 1-2 முடி கூட இருக்கலாம். ஆனா இப்படி நான் இழுக்கும்போது 10 முடிக்கு மேல வந்துச்சுன்னு வைங்க, நான் பிடிச்சது வந்து 40 to 50 முடிகள், அதுல ஒரு 10 முடிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா முடி கொட்டுதல் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருந்து வேற இடத்துல இல்லை அப்படின்னா ஒருவேளை அது வலிக்கை நோயா இல்லாம கூட இருக்கலாம். அதனால மறுபடியும் இன்னொரு இடத்துல நான் காமிச்ச மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டோம். வேர்ல இருந்து ஸ்லோவா இழுத்துக்கிட்டே வரோம். இப்ப கையில நல்லா தெரியுதுங்களா முடி இருக்குது. என்னோட கேமரோட ரெசல்யூஷன் படி உங்களுக்கு தெரியல, பட் என் கையில ஒரு முடி இருக்குது. ஆக்சுவலா ஒரு முடி அப்படிங்கிறது நார்மல். சோ இந்த மாதிரி 3 இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு பண்ண இடத்துல எல்லாம் வந்து 10 முடிகளுக்கு மேல நம்ம கையில வருது அப்படின்னாலே புல் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். வலிக்கை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா அப்படியே சைட்ல எல்லாம் பார்ப்போம். இப்போ சென்டர் வகையில பார்த்தோம்ல, அதே மாதிரி அப்படியே சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஹேர் லைனை சீப் வச்சு சீவிட்டு இந்த ஹேர் லைன் இந்த சைட்லலாம் சொட்டை இருக்குதா, அடர்த்தி குறைவா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முக்கியமா இந்த சைடு ஏரியா, நம்ம தலையோட இந்த சைடு ஏரியாலலாம் முடி வந்து தின்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அடர்த்தி குறைவா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பொதுவா அதிகமா முடி கொட்டி வளரும் சைட்ல. அதனால அந்த இடத்துல எல்லாம் தின்னா இருந்தா அது வந்து அப்நார்மல் கிடையாது, வலிக்கை நோய் கிடையாது, அது நார்மல் தான். ஆனா ரெண்டு சைடுமே வகிட எடுத்து நம்ம அப்படியே கீழே வரைக்கும் எக்ஸாமின் பண்ணுவோம். அதே மாதிரி வலது பக்கமும் இதே மாதிரி ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணணும். இது 4வது டெஸ்ட். முடியோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது. அப்புறம் முடியோட திக்னஸ் மறுபடியும் ஒரு இடத்துல செக் பண்ணோம்னா முக்கியமா நம்மளோட முடியோட பின்பக்கம் வேர் பகுதியில
முடி எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே அளவு திக்னஸ் தான் முன்பக்க முடி இருக்கு. ஸோ அப்போ அது நார்மல். ஆனால் சில பேருக்கு வழுக்கை நோய் இருக்கிறவங்களுக்கு பின்பக்க முடி திக்னஸ் இருக்கிற அளவுக்கு, திக்கா இருக்கிற அளவுக்கு, அடர்த்தியா இருக்கிற அளவுக்கு முன்பக்க முடி திக்கா அடர்த்தியா இருக்காது. அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம் வழுக்கை நோய் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஒருவேளை முடி உதிர்வு இருக்குன்னு வைங்களேன், அப்போ வந்து நம்ம தலைக்கு ஒரு மசாஜிங் பண்ணலாங்க. அதாவது ஆராய்ச்சிகள் படி இந்த மசாஜிங் வந்து 4 நிமிஷம் அப்படிங்கிற அளவில் ஒரு நாளைக்கு பண்ணணும். இந்த மாதிரி 24 வாரங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து தற்காலிக முடி உதிர்வாக இருந்தால் கண்டிப்பாக அதை திரும்பி வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஆயில், இப்போ நான் இந்த ஆயில் இங்கே அப்ளை பண்ணிட்டு, இது எந்த ஆயிலாக வேணா இருக்கலாங்க, தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கைகளோட ஃபிங்கர் டிப்பு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்பை வச்சு நாம் அழுத்தம் கொடுக்குற இடத்துல ஸ்லோவாக ரொட்டேஷன் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்லோவாக ரொட்டேஷன். அதாவது இந்த பகுதியில் மட்டும் சுற்றுறேன். இப்படி சுற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைக்குள்ளார இருக்குல்ல ஸ்கால்ப்பு பகுதி, இந்த ஸ்கால்ப்பு பகுதிக்கு தான் நம்ம வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம அழுத்தம் வந்து இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விரல்லையும் இந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்கால்ப்பு பகுதியில் இப்படி 4 நிமிஷம் எந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு வேளை இந்த ஏரியாவில் சொட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்த சுற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாஜிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் போக போக சைடில் போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு, ஆனால் அதோட இன்னொருத்தர் பண்ணுறது அதோட ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்குறீங்க, மெதுவாக ஆனால் ஃபோமாக அழுத்தத்தை கொடுக்குறீங்க, ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கால்ப்பு, நம்ம மண்டை தோல், அந்த தோல் மசாஜ் ஆகி அதில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த மாற்றத்தினால தான் நம்மளுக்கு வந்து முடி வளருதல் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் இந்த மசாஜிங் டெக்னிக் வந்து எப்போ உபயோகமாக இருக்கும், இது தற்காலிக முடி உதிர்வாக இருந்தால் மட்டுமே. ப்ளஸ் அந்த காரணகர்த்தா எதுவோ அதையும் நம்ம நீக்கி ஆகணும். ஸோ அந்த காரணகர்த்தாக்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தற்காலிக முடிவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு. எப்போ மன அழுத்தம் அதிகமாகுதோ, அது வந்து ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், தேர்வுகளாக இருக்கலாம், இல்லை வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். என்ன காரணத்தினால மன அழுத்தம் வருதோ அந்த காரணம் போகும்போது நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் குறைஞ்சிடும். கர்ப்பகாலம் முடிந்தவுடன், கர்ப்பகாலத்தப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் நல்ல ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கும். ஆனால் கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹார்மோனோட அளவுகள் குறையிறதுனாலையோ என்னவோ கர்ப்பகாலம் முடிஞ்ச உடனே முடி கொட்டுதல்ங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் இது தற்காலிகம் தான். இப்போ தீவிர எடை குறைப்பு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த சத்துக்கள் போயிடுது நம்மளுக்கு. ஸோ இந்த சத்துக்கள் போகும்போது முக்கியமாக வைட்டமின், முக்கியமான இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, ஜிங்க் சத்து, பயோட்டின் சத்துக்கள் எல்லாம் போயிடுது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு முடி கொட்டுதல் எடை குறைப்பு செய்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் சில மருந்துகள் யூஸ் பண்ணனா அப்பவும் முடி கொட்டுதல் இருக்கும். கர்ப்பத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறாங்க, மனச்சோர்வு, டிப்ரெஷனுக்கான மருந்துகள் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றாங்கன்னா அதனாலையும் முடி கொட்டுதல் இருக்கும். சர்க்கரை தைராய்டு நோய் இருக்குன்னா சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருக்கும்போதோ, இல்லை தைராய்டு அளவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும்போதோ இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அப்புறம் பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய ரிங்வோம், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்குரிய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ணிட முடியும். இதெல்லாம் தான் தற்காலிக முடி உதிர்வுக்கான காரணங்கள். இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம திருப்பி முடியை வளர வைக்கலாம். முடியை திரும்பி வளர வைக்கிறதுக்கு வெறும் மசாஜிங் போதுமா? பத்தாது. இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும்னு பார்த்துட்டோம். அடுத்து நல்ல உணவுகள் சாப்பிடணும். என்ன உணவுகள் சாப்பிடணும்? பழங்கள்ல சாத்துக்குடி, திராட்சை, எலுமிச்சை போன்ற பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால அது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. தானிய வகைகள், பீன்ஸ் வகைகள், இது ரெண்டுலையுமே வந்து தேவையான இரும்பு சத்து, ஜிங்க் சத்து, பயோட்டின் சத்துக்கள் இருக்கு. ஸோ தானியங்களையும் நம்ம ரெகுலராக நம்ம உணவுல சேர்த்துக்கணும். நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, எல்லா நட்ஸ் வகைகள்லையும் வைட்டமின் சத்துக்கள், முக்கியமாக பி வைட்டமின் சத்துக்கள், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய முக்கிய கொழுப்புகள், இது எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்குது நட்ஸ் வகைகள்ல. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் முடி வளர்ச்சிக்கு நல்லது. விதைகள் இருக்கு, பூசணி விதைகள், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், இந்த மாதிரி விதைகள் நிறைய நம்ம மார்க்கெட்ல இப்போ கிடைக்குது. இதையும் அப்பப்போ நம்ம உணவுல சேர்த்துக்கிறது முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். காய்கறிகள்ல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கீரைகள், இதுல வந்து இரும்பு சத்து, ஃபோலேட்டு, வைட்டமின் ஏ சத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? காய்கறிகள் தான் நம்ம பேலன்ஸ்டு டயட்ல பாதி தட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால காய்கறி, கீரைகள் நிறையவே எடுத்துக்கணும். முடி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகளும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுலயும் மீன் வகைகள், ஃபேட்டி ஃபிஷ், கொழுப்பு மீன் வகைகள், அதுல இருக்கக்கூடிய ஒமேகா கொழுப்புகள் வந்து முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மொத்தத்துல உணவுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே போட்டீங்களே டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெய் வகைகள், ஐஸ்கிரீம், இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் முடி வளர்ச்சிக்கான இன்னொரு ட்ரீட்மெண்ட்.
ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி காமிச்ச அந்த மசாஜிங் டெக்னிக் பண்ணலாம். மசாஜிங் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் நம்மளோட புருவங்களை இப்படி கீழே பார்த்து மேலே பார்க்குறது, கீழே கொண்டு வரது, மேலே பண்ண வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்களேன். இந்த புருவத்தை கீழே போய் மேலே போகும்போது நம்ம ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய இந்த தோல் பகுதி முன்னாடி போய் பின்னாடி வருது. ஸோ அப்பவும் ஒரு மசாஜ் கிடைக்குது. நீங்கள் கைகளால் ஓனாவும் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்களை பண்ணிட்டோம், மசாஜிங் பண்ணிட்டோம், உணவுகள் பண்ணிட்டோம். ஆனாலுமே இந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, சில காரணங்களால் நம்மளால சரி செய்ய முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரலாம். இல்லைன்னா சில பேருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தழுமுடிய சொட்டை நோய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, திருப்பி முடி வளர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்காரிங் அலோபேஷியா இருந்தாலோ இல்லை இந்த காரணங்களை நீக்க முடியல அப்படின்னாலோ அப்போ வந்து நம்ம மாத்திரை மருந்து வகைகளுக்கு தான் போயாகணும். மாத்திரை மருந்து வகைகளில் இந்த ஃபினாஸ்டிரைட், மினாக்சிடைல் இந்த 2 மருந்துகளும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படுது. ஃபினாஸ்டிரைட் மருந்து வந்து ப்ராஸ்டேட் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, ஆனா இங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மினாக்சிடில் வந்து பிரஷர், ரத்த கொதிப்பு கொடுக்கக்கூடிய மருந்து, அதுவுமே வந்து முடி வளர்ச்சிக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணுது. 2 மருந்துகளுக்குமே சைடு எஃபெக்ட் உண்டு. அதனால டாக்டரோட ஆலோசனைப்படி தான் நம்ம எடுத்தாகணும். அடுத்தது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்போட ரத்தத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த பிளாஸ்மாவும் பிளேட்லெட்டும் கலந்த அந்த ஒரு திரவத்தை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம தலையில வந்து, இந்த இன்ஜெக்ஷன் கிடையாது, அது இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரி, அதை வச்சு அங்க அந்த மெயினா அஃபெக்ட் ஆன இடத்துலலாம் நம்ம இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்கறதுங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஓரளவு சக்சஸ் ரேட் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனா இதுக்குமே அலர்ஜி இருக்கு. நம்ம உடம்போட ஓன் ரத்தத்துல இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு திரவம் டிஷ்யூ அப்படின்னாலும் அதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணலாம், எரிச்சல் உண்டாக்கலாம் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் கேட்காமையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2-3 சிட்டிங்ஸ் உட்காந்து இதை பண்ணணும். பிளஸ் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நான் பார்த்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல இது வந்து லட்சங்கள்ல இருக்கு இதோட ட்ரீட்மெண்ட், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் வகையான சீப்பு. இந்த மைக்ரோ நீட்லிங் சீப்பு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இதுல வந்து ஒரு 1 மில்லிமீட்டர்ல இருந்து இன்னும் சின்னதாக கூட 0.5 மில்லிமீட்டர் அளவு கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊசிகள் இருக்கு. இந்த ஊசிகள் வந்து நம்ம இப்படி தலையில வச்சு இப்படி ரோலர் மாதிரி இதை ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் புண்ணு உண்டாகுது. எப்போ அந்த இடத்துல எல்லாம் புண்ணு உண்டாகுதோ, அது குத்தி குத்தி அந்த இடத்துல எல்லாம் புண்ணு உண்டாகுதோ, அப்போ அந்த இடத்துல தூண்டப்பட்டு ஹேர் ஃபாலிக்கல்ஸ், முடியோட ஃபாலிக்கல் தூண்டப்பட்டு அதனால முடி வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட். இந்த மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் இதுவுமே நம்ம கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்மளா பண்ண முடியாது. இதுவுமே டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் பண்ணணும். பிஆர்பியும் வந்து கட்டாயம் வந்து டாக்டரோட, ஏன்னா பிளாட்லெட் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. கடைசியா வந்து ஸ்கால்ப் சர்ஜரியா, அதாவது அறுவை சிகிச்சை முறையில நம்ம தோல், அந்த ஸ்கால்ப் தோல் எடுத்து அந்த தோல்ல வந்து முடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றது. அதாவது எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோமோ இதே டிரான்ஸ்பிளான்ட் பண்றோமோ அதே மாதிரி முடியுமே வந்து இன்னொரு முடியை எடுத்து அதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதை வளர வைக்கிறது. ஹேர்னா ஹேரே கிடையாது, ஹேர் ஃபாலிக்கலோட சேர்ந்தது. அந்த செல்லும் போகும்போது அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து தூண்டப்பட்டு, அதாவது வேற ஹேர் ஃபாலிக்கலா இருந்தாலும் அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது. இது ஒரு ஹை ப்ரொசீஜர். இது எல்லாமே காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் கேட்டகரியில் வருது. இன்சூரன்ஸ்லையும் கவரேஜ் ஆகாது. பாருங்க, தேவைன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி முன்னாடி சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க இயற்கையான முறையில் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு பாருங்க. காரணங்களை கண்டறிஞ்சு அதை குணப்படுத்த முடியுமான்னு பாருங்க. நிறைய பேர் இந்த குறித்து டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். லீவுங்கிறதுனால எனக்கு வாலண்டியர் பண்ண ஒத்துக்கிட்ட இவருக்கு என்னோட நன்றி.